நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு நார்மலாக உங்களுக்கு ரொம்ப கால் வலி இருக்குது அப்படின்னா ஒரு சுடுதண்ணியில் கால் வச்சு பாருங்களேன். அன்றைக்கி அப்படி யாருமே உங்களுக்கு பெடிக்யூர் பண்ண வேண்டாம், மசாஜ் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி சொன்னதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக சால்ட்டுன்னா கல் உப்பு, தூள் உப்பு கிடையாது, கல்லுப்பு ஒரு பொடி எடுத்து போட்டுட்டு கால் மட்டும் விடுங்க. எந்த பெடிக்யூர் வேண்டாம், அதில் எந்த மெட்டீரியல்ஸ் கெமிக்கல் எதுவுமே வேண்டாம். நீங்கள் நார்மலாக கால் விட்டு பார்த்தீங்கன்னாவே பிளட் சர்க்குலேஷன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சலூனுக்கு வராங்க, நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப கால் வலி இருந்தாலும் கண்டிப்பாக பெயின் இல்லாமல் போயிடும். அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்களா நெயில்ஸ் க்ளீனிங் இருக்குது, காலில் வந்து வெள்ளையாகும், இந்த மாதிரியும் தாண்டி கிராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மசாஜஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு இடத்துலையுமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், ஒவ்வொரு மசாஜ் ஸ்டெப்ஸ் மாறும். ஸோ ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்லேயும் அது மெயினாக நம்மளோட காலில் பார்த்திங்கன்னா பெரிய விரல், பக்கத்தில் இருக்க விரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரல்லையும் ஒரு ஆர்கனோட நரம்பு போய் டைரெக்டாகவே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கீழே நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறது உங்களோட பிரெயின் வரைக்குமே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக ஆர்கன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி ஆகும். ஸோ காமனாகவே நீங்கள்